வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/12/2025 கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை என்ற குருவாரம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவதும் அவர்களுக்காக முடிந்த உதவிகளை செய்வதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இழுபறிகள் கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். குடும்பம், பெற்றோர், லாபம், முதலீடுகள், பயணங்கள் அனுகூலத்தை காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகளுடன் தேவையில்லாத ஒரு மனத்தாங்கல்கள் உங்களால் ஏற்படுவது இன்று தவிர்க்க முடியாது. எனவே அந்த விஷயத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் அதீத ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அனுகூலங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வழிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, மனதளவில் சங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், குடும்பத்திற்காக புது செலவுகளுக்கு தயாராகி கொள்வதும், தொழிலில் அனுகூலங்கள் காணப்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு யோக பலத்தை கொடுப்பதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது,
கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பயணங்கள், புதிய அறிமுகங்கள், தெய்வீக பயணத்தில் அநேகமான அற்புதங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் வண்டி வாகனத்திலும் வித்தைகள் காட்டுவது தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுத்தும். நேரம் தவறுவதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மனதளவில் கஷ்டங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்தமான அற்புதமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.